இந்த இரவிலே நீங்கள் என்னோடு கூட 90ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 90. இந்த இரவிலே நான் வாழ்க்கையின் சுருக்கத்தை குறித்து பேசப் போகிறேன். கடைசி இரவு போல அதை நான் சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கிறேன். 90ஆம் சங்கீதத்தின் 10ஆம் வசனம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் கவனிங்கள், அதன் மேன்மை ஆனது வருத்தமும் சஞ்சலமுமாமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாயும் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நீங்கள் உங்கள் நாட்களை எண்ணுகிறீர்களா? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நீங்கள் உணர்கிறீர்களா? தேவன் சொன்ன இந்த காரியத்தை சிந்தியுங்கள். நீங்கள் 70 வருஷம் வரை வாழ்வீர்கள். நீங்கள் 80 வருஷம் கூட வாழலாம். அதன் பிறகு வேதம் சொல்கிறது, நீங்கள் 80 வருஷம் வரை வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வருத்தமும் சஞ்சலமும் சந்திப்பீர்கள் என்று, மற்றும் பிரச்சனைகளும் போராட்டங்களுமா இருக்கும். நான் இதை கேட்டிருக்கிறேன். ஒரு ட்ரெயின் பேசஞ்சர் சிகரெட் கொடுத்து கொண்டிருந்தார். காரணம், நான் வாழ்கின்ற இந்த இடத்திலே அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக ட்ரெயின் சரியான நேரத்திலே வந்திருக்கிறது என்று சொல்லி. இது அநேக ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு கண்டக்டர் சொன்னார், சிகரெட்ஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி. ஏன்? அதற்கு அவர், இது நேற்றைய தினத்தில் வர வேண்டிய ட்ரெயின் என்றார். காலதாமதம் நம் அனைவரும் சுற்றிலும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவின் நாட்களிலே குதிரை எவ்வளவு வேகமாக போக முடியுமோ அவ்வளவு வேகமாக ஒரு மனிதன் பயணம் செய்ய முடியும். அப்படி எது வரையிலே இருந்ததென்றால் 1830 வரையில். அதன் பின்பு நாம் இன்ஜனை கண்டுபிடித்தோம். அது குதிரையை பார்க்கும் வேகமானது. அதை சிந்தியுங்கள். அந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நாம் வேகமாக போக முடிந்ததெல்லாம் குதிரைக்கு மேலாக ஏறிதான். அதன் பிறகு 1910 நாம் மிலிட்டரி ஏர்கிராஃப்டை உருவாக்கினோம். அது மணிக்கு 42 மைல் வேகம் செல்லும். எனக்கு இது ஞாபகம் வந்தது. நேற்றைய தினத்திலே அந்த லின்பர்க் என்கின்ற அந்த விமானம் பாரிஸ் இடத்துக்கு பறந்து சென்றது. 33 மணி நேரத்தில் அது பாரிஸில் இருந்தது. அது உண்மையாகவே பிரம்மாண்டமான காரியம் என்று யோசித்தோம். இன்றைக்கு நாம் கான்கோஆர்ட் விமானத்தில் போகிறோம், அல்லது சிலர் போகலாம். அவர்கள் அங்கே அந்த இடத்திலே 3 மணி நேரத்தில் இருப்பார்கள். மற்றும் 1960 நாம் காற்றில் பறக்க ஆரம்பித்தோம். மணிக்கு 18,000 மைல் நாம் மேலே அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் போகும்போது. என்னுடைய தகப்பன் குதிரையும் மற்றும் சிறு வாகனத்தையும் ஓட்டினார். நாம் இன்று ஒரு விண்வெளி யுகத்தை இயக்க முயற்சிக்கிறோம். எதன் மேல் என்றால் குதிரை மற்றும் தரமற்ற தார்மீக மற்றும் ஆன்மீக நிலையில். பாருங்கள், நேரம் நம் எல்லோரும் மீதும் விழுகிறது. இன்னும் எத்தனை காலம் நமக்கு இருக்கிறது? சங்கீதக்காரர் கர்த்தரிடத்திலே சொல்கிறார், என்னுடைய காலம் அல்லது நேரம் எவ்வளவு குறுகினது என்று நினைத்தருளும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை ஆக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. ஜாமம் என்றால் 4 மணி நேரம், ராஜாமம் என்றால் இரவு. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. அவர் பூமியின் உருண்டையின் மேல் விட்டிருக்கிறார். அதன் குடிகள் தேவனுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். புல் உலர்ந்து பூ உதிரும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது. புல்லை போல உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இதை குறித்து சிந்தியுங்கள். தேவன் என்றென்றுமாய் இருப்பார். ஆனால் இந்த பூமியின் மேலே நாம் சாய்ந்து போகும் நிழலை போல இருக்கிறோம். நாம் எல்லோரும் மரிக்கிறோம். நீங்கள் பிறந்த அந்த நொடியிலிருந்தே மரிக்க தொடங்கிவிட்டீர்கள். காரணம், நம் எல்லோரும் நம்முடைய மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே மரண தண்டனை கீழ் இருக்கிறோம். இங்கே இருக்கின்ற ஒருவர் கூட 90 ஆண்டுகள் கழித்து உயிரோடு இருக்க மாட்டீர்கள். இந்த இரவிலிருந்து 90 ஆண்டு கழித்து யாரும் இல்லை, நாம் எல்லோரும் போய்விடுவோம். இந்த வருடங்களை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு நாளும் நிமிடமும் மணி நேரமும் சமமா இருக்கிறது. ஒரு நாளில் எத்தனை நிமிடங்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? 1440 நிமிடங்கள். ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் என்று தெரியுமா? 168 மணி நேரம். நீங்கள் 70 வரை வாழ்வீர்கள் என்றால் உங்கள் முதல் 15 குழந்தை பருவமா இருக்கும், அல்லது இளம் பருவம். நீங்கள் 20 ஆண்டுகள் படுக்கையில் கழிப்பீர்கள். கடைசி 5 ஆண்டுகள் உங்கள் உடல் பலம் குறையும். நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை குறைத்துக் கொள்வீர்கள். அப்படி என்றால் உங்களுக்கு 30 ஆண்டுகள் தான் இருக்கிறது. எல்லாவற்றுக்காகவும் வாழ்வதற்கு 30 ஆண்டுகள் தான்.
அந்த நேரத்தில் ஒரு பகுதி சாப்பிடுவதற்கு கழிந்துவிடும், மற்றும் வேலை செய்வதற்கு, மற்றும் உங்கள் இன்கம் டேக்ஸை பார்ப்பதற்கு. வேதம் இந்த கேள்வி கேட்கிறது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டதென்று. கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. நம்முடைய நேரம் ஏற்கனவே தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு தேவன் ஏற்கனவே தேதி குறித்து விட்டார். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகின்ற நாள், அது ஆக்சிடென்ட்டில் இருக்கலாம், அது கேன்சரில் அல்லது ஹார்ட் அட்டாக்கில் இருக்கலாம், அது எதுவாகிலும் அது முன்பாக குறிக்கப்பட்டது. பாருங்கள், வேதம் சொல்கிறது, அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று. நீங்கள் தேவனுடைய பெரிய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்பீர்கள். நீங்கள் இந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தீர்கள் என்று கணக்கு கொடுக்கும்படி, மற்றும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. காரணம், தேவன் அவருடைய குமாரனை கொடுத்தார் உங்கள் பாவத்துக்கு மரிக்கும்படி. காரணம், பாருங்கள், நாம் எல்லோருமே பாவிகள். நம் எல்லோருக்குமே ஒரே நோய் இருக்கிறது. உங்கள் தோல் என்ன நிறம் என்று எனக்கு கவலை இல்லை. தேவன் உங்கள் தோலின் நிறத்தை பார்க்க மாட்டார். தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்கு ஆவிக்குரிய இருதய நோய் இருக்கிறது என்று சொல்லி தேவன் பார்க்கிறார். அந்த ஆவிக்குரிய இருதய நோய்க்கு பேர் பாவம். நம் எல்லோருமே பாவிகள். அர்த்தம், நாம் தேவனுடைய கட்டளைகளை உடைத்தவர்கள். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. நாம் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்தோம். நாம் அவருக்கு விரோதமாய் கலகம் செய்தபடியால் நாம் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அவர் என்ன சொல்லுவார் என்றால், என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒருபோதும் உங்களை அறியேன் என்று. எனக்கு சுவாரஸ்யம் என்னவென்றால், பணக்காரர்கள் அதிகமான மணி நேரத்தை வாங்க முடியாது. விஞ்ஞானிகள் புதிய நிமிடங்களை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வேறொரு நாளிலே நேரத்தை செலவிடலாம் என்று சொல்லி நீங்கள் சேமிக்க முடியாது. இன்றைக்கு எனக்கு நேரமில்லை, நான் அதை வேறொரு நாளுக்கு சேமிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. நேரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாட்கள் மிகவும் பொல்லாதவைகள். நாம் நியூஸ் பேப்பரை பார்க்கும் பொழுது நம்மால் நம்ப முடியவில்லை. அந்த எல்லாம் கொலைகளையும், அந்த எல்லாம் பலாத்காரங்களையும், மற்றும் எல்லா இனப்பிரச்சனைகள், இந்த அனைத்து காரியமே உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆம், நாட்கள் பொல்லாதவைகள் தான். இந்த பூமி இன்னும் நீண்ட காலம் இருக்கும் என்றால் நமக்கு முன்பாக ஒரு பெரிய வேலை இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அது வியாபார உலகில் ஒரு சொற்றொடர். அர்த்தம் என்னவென்றால், நேரத்தை வாங்குவது. ஜனங்கள் தங்கள் நேரத்தை தசமமாகவும் கொடுப்பது நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்தவர்களாயிருப்பீர்கள் என்றால் உங்கள் வருமானத்தில் 10% தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அது தேவனுக்குரியது. ஆனால் நீங்கள் உங்கள் நேரத்திலும் தசமமாகவும் கொடுக்க முடியும். உங்கள் நேரத்தில் 10% எடுத்து தேவனை, இது உங்களுக்குரிய நேரம் என்று சொல்லுங்கள். வேத வாசிப்பதற்கும் ஜபத்திற்கும் நீங்கள் சொல்லலாம், ஃப்ரீவேஸில் எங்கள் நேரத்தை செலவிடுகிறோம் என்று, அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் போய் வருகிறோம் என்று, மற்றும் டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டோம் என்று. பாருங்கள், நாம் இந்த மாடர்ன் காரியங்கள் எல்லாம் ஏன் கண்டுபிடித்தோம் என்றால் நேரத்தை சேமிப்பதற்கு. ஆனால் நமக்கு இப்பொழுது குறைவான நேரம் இருக்கிறது. என் தாய் தகவன் வாழ்ந்த அந்த குதிரை மற்றும் சிறு வாகனத்தின் நாட்களை விட இப்பொழுது நமக்கு குறைவான நேரம் இருக்கிறது. நமக்கு ஃபாஸ்ட் ஆட்டோமொபைல்ஸ் இருக்கிறது, ஃபாஸ்ட் விமானங்கள் இருக்கிறது, மற்றும் நாம் பைத்தியக்காரர்களைப் போல ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். மற்றும் அநேகருக்கு அங்கே போய் சேர்ந்தவுடன் என்ன செய்ய போகிறோம் என்றே தெரியாது. உங்களுக்கு அதிக நேரம் உண்டு, ஆனால் எதற்கு? கிறிஸ்துவை சேவிக்கும்படி உங்களுக்கு நேரம் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி வாழ உங்களுக்கு நேரம் இருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படிய உங்களுக்கு நேரம் இருக்கிறது. சங்கீதக்காரர் 31:15 சொன்னது போல, நீங்கள் எப்போதாகிலும் செய்ததுண்டா மற்றும் தேவனின் செயல்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்ததுண்டா? அவர் சொன்னார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி. இப்பொழுது இந்த ஏரியாவில் ஒரு மூவி போய் கொண்டிருக்கிறது. அதன் பெயர் ஒப்பு கொடுத்தல். உங்கள் முழு வாழ்க்கையை நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டீர்களா? உங்களுக்கு அப்படி நடந்திருக்கிறதா? ஓ, நீங்கள் சொல்லலாம், ஆம், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் என்று. நான் திடப்படுத்தப்பட்டேன். எப்போதாகிலும் ஒரு முறை நான் சர்ச்சுக்கு போவதுண்டு. எப்போதாகிலும் ஒரு முறை நான் தேவனை குறித்து யோசிப்பேன். ஆனால் உண்மையாகவே நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் அவருக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? நீங்கள் இந்த நொடியிலே மறிப்பீர்கள் என்றால் பரலோகம் போவீர்கள் என்று நிச்சயம் இருக்கா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று உறுதியா இருக்கிறீர்களா? அதற்காக தான் கிறிஸ்து வந்து சிலுவையிலே மரித்தார். அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். பின்பு காலத்தின் கொடுங்கோன்மை உள்ளது. அது நம்மை கட்டுப்படுத்தும். நாம் விரக்தி அடைந்து விடுவோம். ஒரு காரியத்திலிருந்து வேறொன்றுக்கு ஓடுகிறோம். காரணம், நாம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்க நமக்கு போதுமான நேரம் இல்லை என்று சொல்லி உணர்கிறோம். இயேசு சொன்னார், பகற்காலமா இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றார். ராக்காலம் உங்களுக்கு வரப்போகிறது. அப்பொழுது உங்களுக்கு தேவனை சேவிக்க நேரம் இருக்காது. உங்களால் முடியும் போது அவரை சேவியுங்கள். இப்பொழுது அவரை சேவியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவரை முதலாவதாக வையுங்கள்.
அவருடைய வாழ்க்கையின் இறுதியிலே அவர் சொன்னார், நீர் நான் செய்ய வேண்டும் என்று கொடுத்த வேலை முடித்து விட்டேன் என்று. உங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய உதவினாலே நீங்கள் அதை செய்து முடிக்க முடியும். நீங்கள் அவரில் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் அப்பொழுது அவர் உங்களுக்கு நீங்கள் கனவிலும் காணாத மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுப்பார். ஆம், இயேசு இந்த பூமியை விட்டு போன பொழுது சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜனங்கள் இருந்தார்கள் மற்றும் வாழ்க்கை தொடப்பட வேண்டியவர்களும் இருந்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், அவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட வேலை முடிந்தது என்று சொன்னார். அவர் பிதா தந்த வேலை. தேவன் உங்களுக்கு ஒரு வேலை குறித்திருக்கிறார். அது உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்கள் தனித்துவமானவர்கள். உங்கள் இடத்தை யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் தேவனுக்கு தேவை. நேரம் நம்முடைய கருவியா இருக்கலாம், ஆனால் நாம் அதற்கு அடிமையாகவும் இருக்க முடியும். நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவு நேரத்தை வீணடித்திருந்தாலும் நேரம் மிகவும் நியாயமானதும் மற்றும் மன்னிக்கக்கூடியதுமா இருக்கிறது. நாளைய தினத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அட்லாய் ஸ்டீவன்சன் ஒருமுறை சொன்னார், உங்கள் வாழ்க்கையில் உள்ள நாட்கள் அல்ல, உங்கள் நாட்களில் உள்ள வாழ்க்கை தான் கணக்கெடுப்படுகிறது. நீங்கள் அதை வாங்க வேண்டும். நீங்கள் செலுத்த வேண்டிய விலை கிரயம் என்ன? அதற்கு விலை என்னவென்றால், சில காரியங்களை செய்ய உங்களுக்கு நேரம் இல்லை. நமக்கு தற்செயல நேரிடும் காரியங்களில் நாம் சறுக்கிவிடக்கூடாது. நம் விருப்பங்களை எல்லாம் செய்வது மற்றும் குடிக்கின்ற காரியம் மற்றும் தவறான அனைத்து காரியம் செய்வது. நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்கின்ற முக்கியமான காரியம் என்னவென்றால், உங்கள் அயலானை நேசியுங்கள், வேற இன மக்களை நேசியுங்கள். விசுவாசியை மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசப்படுத்துவது ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் ஆத்திகம் செலுத்தும் அன்பு. உங்கள் வாழ்க்கை ஜாக்கிரதையாய் திட்டமிடப்பட வேண்டும். பிறகு நேரத்துக்கு முடிவு இருக்கிறது. சகோதரரே, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியரில் சொல்லியிருக்கிறார், காலம் குறுகினது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லியிருக்கிறது, இனி காலம் செல்லாது என்று சொல்லி. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் மத்தேயு 24ஆம் அதிகாரம் அந்த முழுவதும் பார்ப்போம் என்றால், அங்கிருந்து 25ஆம் அதிகாரம் வரையிலே பார்ப்போம் என்றால், அங்கே முடிவை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. நம் காலத்தின் முடிவுக்கு கிட்டே நெருங்கும் போது, நாம் வெளிப்படுத்தும் விசேஷத்தை 12 வாசிக்கும் போது, பிசாசானவன் வெறித்தனமாக செயல்படுவான் என்று பார்க்கிறோம். காரணம், அவனுக்கு தெரியும் அவனுடைய நாட்கள் என்னப்படுகிறது என்று சொல்லி. ஆம், பிசாஸ் என்பவன் இருக்கிறான், சாத்தான் இருக்கிறான். அவன் உண்மையான ஒரு நபர் மற்றும் உண்மையான பேய்கள் இருக்கிறது. அவைகள் இன்று இரவு உங்கள் ஆத்துமாவுக்காக யுத்தம் பண்ண போகிறது. காரணம், சாத்தானுக்கு உங்களை விட்டுக் கொடுக்க விருப்பம் இல்லை. உங்களை அவனுடைய ராஜ்யத்தில் வைத்துக் கொள்ளும்படி யுத்தம் பண்ணுவான். காரணம், 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. பிசாசு ராஜ்யம் மற்றும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்தெடுக்கும் உரிமை உள்ளது, எதிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆம், உண்மையாக நமக்கு தெரியாது இயேசுவினுடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று சொல்லி. மார்க் 13 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், அந்த நாளையும் அந்த நாளிகையும் ஒருவனும் அறியான். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நமக்காய் தேவன் எப்பொழுது வருவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ரோமர் 13 அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார், நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாற்று என்று. நம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். நம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது நமக்கு அது அதிக சமீபமாக இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இந்த சொற்றொடரை பைபிள் அநேக முறை பயன்படுத்துகிறது. காலம் சமீபமாயிற்று. காலத்தின் அடையாளங்களை பகுத்தறியும்படி இயேசுவானவர் நமக்கு சொன்னார். அதில் ஒரு அடையாளம் என்னவென்றால், அக்கிரமம் பெருகி போகும் என்று சொன்னார். செய்தித்தாள்களை எடுத்து பாருங்கள் மற்றும் செய்தி ஒளிபரப்பை பாருங்கள். எல்லா இடங்களிலும் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. நியூயார்க்கில் மாத்திரமல்ல, நியூ ஜெர்சியில் மாத்திரமல்ல, ஆனால் உலகம் எங்குமே. பரலோகத்தில் அடைக்கப்படும் பொழுது நீங்கள் அங்கே இருப்பீர்களா? ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? காரணம், வேதம் சொல்கிறது, உங்கள் பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்றால் நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. வேதம் சொல்கின்ற அந்த புஸ்தகத்திலே உங்கள் பெயர் இப்பொழுது இருக்கிறது. உங்கள் பெயரின் கீழே நீங்கள் செய்த அனைத்து பாவமும் இருக்கிறது. நீங்கள் நினைத்த அனைத்து தவறான காரியங்களும் மற்றும் அனைத்து தவறான நோக்கங்களும் அதெல்லாம் அங்கே இருக்கிறது, பதிந்து இருக்கிறது. அவைகள் நியாய தீர்ப்பில் உங்களை சந்திக்கும். நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது மற்றும் கர்த்தரும் இரட்சகருமான அவருக்கு நீங்கள் முற்றிலுமாக முழுமையாக ஒப்புக் கொடுக்கும்போது, அவர் அந்த புஸ்தகத்தில் உள்ள அனைத்தையுமே துடைத்து போடுவார் மற்றும் உங்கள் பெயரை வேறொரு புஸ்தகத்தில் எழுதுவார். அதன் பேர் ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகம்.
உங்கள் பெயர் அங்கே எழுதியிருக்கிறதா? ஒருவேளை என் பெயர் அங்கே எழுதப்படவில்லை என்றால், எனக்கு அது தெரியவில்லை என்றால், அதை உறுதிப்படுத்தும் வரை இங்கிருந்து போக மாட்டேன். காரணம், வேறொரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று தெரியாது. இன்று உங்களுக்கு கிடைத்தது போல இது உங்களுக்கு தேவனோடு இருக்கின்ற நேரம். மற்றும் காலத்தின் சுருக்கம் உங்களை உடனடியாக செயல்பட அழைக்கிறது. காலம் குறைவா இருக்கிறது என்கின்ற அந்த உண்மை நம்மை இப்பொழுதே ஏதோ ஒன்று செய்யும்படி அழைக்கிறது. காரணம், வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 6:2 இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், நாளைக்கல்ல இன்றைக்கே. நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இப்பொழுதே செய்யுங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை இப்பொழுதே கொடுங்கள். ஜனங்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுதே சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் கடிகாரம் டிக் என்று சொல்லும்போது அது இப்பொழுது என்று சொல்கிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். நீங்கள் கடினப்படுத்த முடியும். நீங்கள் இது போல செய்தி கேட்பீர்கள், அது உங்களுக்கு ஆபத்தாய் அமையும். காரணம், நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவீர்கள். மற்றும் நீங்கள் சுவிசேஷத்தை மறுபடியும் கேட்கும்போது உங்கள் இருதயமானது கடினமாய் இருக்கும். கிறிஸ்துவனிடத்தில் இப்பொழுது வாருங்கள். கவனிங்கள், நீங்கள் வர வேண்டும் என்று உங்கள் இருதயத்தில் தோன்றினாலும் வாருங்கள். பின்பு நேரம் பற்றி எச்சரிப்பு இருக்கிறது. ஒரு நாள் உங்களுக்கு காலம் கடந்து விட்டதாய் மாறிவிடும். முடிவு எடுக்கலாமா வேண்டாம் என்று யோசிப்பதற்கு காலம் மிகவும் குறைவு. 2 எண்ணங்களுக்கு மத்தியிலே இருக்காதிருங்கள். நேரம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி முட்டாள்கள் சொல்வார்கள். பிசாசு அதிகமான நேரம் இருக்குன்னு சொல்வான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செலவிடவும் முதலீடு செய்யவும் 86,400 செகண்ட்ஸ் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நேரம் என்கின்ற பேங்க் உங்களுக்காய் புதிய அக்கௌண்டை திறந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாளை இல்லாமல் போகலாம். இப்பொழுதே வாருங்கள். வேதம் சொல்கிறது, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆர்டிக்கலை வாசித்தேன். அது எதை குறித்தென்றால், சில நபர்கள் நியூ இயர் பார்ட்டியில் மாலை வேளையிலே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த ஆர்டிக்கலை எழுதின மனிதன் எழுதுகிறார், அவர்கள் நாளை இல்லை என்பது போல் குடித்தார்கள். நீங்கள் அனைவரும் இந்த பாடலை கேட்டிருக்கலாம். வேறொரு நேரத்தில், வேறு இடத்தில். இந்த இரவிலே பிசாசு அதுதான் உங்கள் காதுகளில் சொல்லுவான். நீங்கள் முன்பாக வந்து கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்கள் என்று நான் சொல்லும்போது, இந்த குருசைடில் 100கணக்கான 1000கணக்கான ஜனங்கள் செய்வது போல அப்பொழுது பிசாசு சொல்வான், நில் என்று. வேறொரு சமயத்தில், வேறொரு இடத்திலே, இது நேரம் அல்ல, இதுதான் நேரம். நீங்கள் இங்கே இருக்கிறீர்களே, அதுவே உங்கள் நேரம் என்று காட்டுகிறது. பாருங்கள், ஒரு வினோதமான காரியத்தை செய்து அல்லது இணைக்க பண்ணி தேவன் இன்றிரவு உங்களை இங்கு அழைத்து வந்துள்ளார். நீங்கள் இங்கே வருவதற்கு முன்பாக தேவனோடு சரியா இருக்கிறீர்கள் என்று நினைத்தீர்கள். இப்பொழுது நிச்சயமில்லை. நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும். நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும். ஆம், பிசாசு எப்பொழுதுமே சொல்வான், ஆம் செய் என்று சொல்லி. ஆனால் வேறொரு நேரத்தில் செய் மற்றும் வேறொரு இடத்திலே செய் என்று. ஆனால் தேவன் சொல்கிறார், இங்கே இப்பொழுதே என்று. லூக்கா 19 சொல்கிறது, இயேசு எருசலேமின் மக்களை பார்த்து அழுதார் என்று சொல்லி. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் முதல் முறையாக ஒரு போயம் கேட்டேன். அது சொல்கிறது, ஒரு நேரம் உள்ளது, அது எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. ஒரு இடம் உண்டு, அது எங்கே என்று நமக்கு தெரியாது. அது மனிதனின் மகிமையான விதியை முத்திரித்து போடுகிறது. இதுதான் அந்த போயம். கவனிங்கள், இந்த வாரம் எனக்கு ஒருவர் கடிதம் போட்டார். அதிலே, டியர் மிஸ்டர் கிரஹாம், 1957 உங்கள் குருசைட் நியூயார்க்கில் உள்ள ஓல்ட் மேடிசன் ஸ்கொயர் கார்டன் சிட்டிக்கு வந்தது. அப்பொழுது எனக்கு வயது 6. அந்த பஸ் ரைட் எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. தி ஹாட் உடன் ப்ளீச்சர்ஸ் என்று சொல்லி. மற்றும் நான் கருப்பு ஃபேண்ட் மற்றும் லெதர் ஷூ அணிந்திருந்தேன். அது அனைத்தும் நேற்று நடந்தது போல எனக்கு நினைவு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று நீங்கள் அழைத்த போது நான் ஆயத்தமாக இருந்தேன். நான் போக வேண்டும் என்று சொல்லி குதித்தேன். ஆனால் துரதிர்ஷ்ட விதமாய் அந்த நாட்களிலே, அந்த சந்ததியிலே, என் அம்மா என்னிடத்தில் சொன்னார்கள், ஹே, அமைதியாக உட்கார்ந்திரு என்று சொல்லி. நாம் அதை செய்ய மாட்டோம். யாராகிலும் முன்னை பார்ப்பார்கள் என்று சொல்லி நான் என் சேரிலே இருந்து விட்டேன். இப்பொழுது 35 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது இங்கே நான் வாலண்டியராக, கவுன்சிலராக ஊழியம் செய்ய ஸ்லாக்கியமாக எண்ணுகிறேன். என் ஜெபம் என்னவென்றால், எல்லோரும் சீட்டை விட்டு எழும்பி வர வேண்டும் என்று சொல்லி வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நேரம் இருக்கும்போதே இந்த ஏரியாவில் மறுபடியும் இந்த குருசைடை கொண்டு வந்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். எனது 6 வயதின் மகளின் நினைவுகள் உற்சாகத்துடனே பொங்குகின்றன. இந்த வாரம் உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஏரியாவில் ஒரு மனிதன் இருக்கிறார். ஒரு மனிதன் அவரை குறித்து எனக்கு சொன்னார். இன்றைக்கு ஃபோன் மூலமா சொன்னார்.
அவருடைய குடும்பம் அவரை இங்கே இருக்கும்படி வற்புறுத்தி கொண்டிருந்தது. காரணம், அவர் நம்பவில்லை. அவர் கிறிஸ்துவில் எனக்கு விசுவாசம் இல்லை என்று ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு விசுவாசி இல்லை. ஆனால் அவர் இங்கே தங்க மாட்டார். அவர் வரவும் மாட்டார். அவர் கிறிஸ்து சொன்ன காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனதில்லை. அதற்கு பதிலாக அவர் பஹாமா ஐலாண்ட்ஸுக்கு போனார். அதிகாலை நேரத்திலே, இன்று இந்த நாளிலே அவர் ஹார்ட் அட்டாக்கால் மரித்து விட்டார். அவருக்கு இப்பொழுது காலம் கடந்து விட்டது. அவருடைய தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய தீர்மானம் என்ன? கிறிஸ்து சொன்ன காரியங்களுக்கு அது ஆம் என்று இருக்குமா, இல்லை என்று இருக்குமா? கிறிஸ்து உங்களுக்காய் மரித்தார். அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் செய்த பாவத்துக்கு வருந்துகிறேன் என்று சொல்லி என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றவும் சேவிக்கவும் விரும்புகிறேன். இந்த இரவிலே என் வாழ்க்கையை உமக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லது இந்த இரவிலே என் வாழ்க்கையை மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு நீர் வேண்டும் கர்த்தாவே. இந்த இரவிலே என்னை நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஆடிட்டோரியத்திலே மறுபடியுமாய் நாங்கள் குருசேட் வைக்க போறதில்லை. இந்த இரவில் நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள். உங்கள் சீட்டை விட்டு வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பால்கனியிலிருந்து வர வேண்டும் என்றால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் ஆகும். ஆகையால் துவங்குங்கள். எல்லோரும் எழும்பி வந்து இங்கே முன்பாக நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே எனக்கு முன்பாக, இந்த போடியம் முன்பாக. நீங்கள் எல்லோரும் வந்த பின்பு உங்களோட ஒரு வார்த்தை சொல்லி உங்களோட ஜெபித்து உங்களுக்கு சில புஸ்தகங்களை தர விரும்புகிறேன். அது உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். ஏன் ஜனங்கள் வெளிப்படையாக வர வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். காரணம், இயேசு அழைத்த எந்த மனிதர்களையுமே அவர் வெளியரங்கமாய் தான் அழைத்தார். வெளிப்படையாய் செய்வதற்கு காரணம் உண்டு. அவர் வெளிப்படையாக உங்களுக்காய் மரித்தார். சிலுவையில் நிர்வாணமாய் தொங்கினார். நிச்சயமாய் நீங்களும் வந்து இங்கு வெளியரங்கமாய் நிற்கலாம். அவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும்படி இந்த இரவில், ஆண்டவரே, எனதெல்லாம் உமக்கே என்று சொல்லுங்கள். நான் உம்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற அந்த உறுதியை தாரும். ஸ்டேடியத்தில் உள்ள எல்லா திசைகளிலிருந்தும் எழும்பி வாருங்கள். அநேகர் வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே டிவியிலே பார்க்கின்ற ஜனங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், இந்த சர்வீஸ் ரெக்கார்ட் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டோ அல்லது வருகின்ற ஆண்டோ மறு ஒளிபரப்பு செய்வதற்காக. இதை டிவியிலே அநேகர் பார்ப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நேரம் எவ்வளவு வேகமாய் போகிறது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். நேற்று நடந்தது போல இருக்கும். எதுவென்றால், நீங்கள் சிறு பெண்ணா இருந்தது. ஆனால் நேரம் பறந்து போய்விட்டது. நீங்கள் ஹோட்டலில் இருக்கலாம் அல்லது ஒரு பாரிலே பார்த்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களை மன்னிக்க அவர் விரும்புகிறார். அவர் உங்களை புதிய மனுஷனாய் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் அனுமதி கொடுத்தால், நீங்கள் இருக்கின்ற அந்த இடத்திலே நீங்கள் இந்த அர்ப்பணிப்பை செய்ய முடியும்.